அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ராகி அடை ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. உங்களுக்கு எவ்வளோ, நான் வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். அதை நல்லா ஒரு வானலில் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டு, உங்கள்கிட்ட என்ன கீரை இருக்கோ அதை கட் பண்ணி போட்டு, நான் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஓமம், தேவையான உப்பு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போடுங்க. தேங்காய் வந்து இதில் நிறைய சேர்க்கணும். ஆக்சுவலி தேங்காய் ராகி மாவு அடை தான் இது. தேங்காய் கம்மியாக இருந்ததுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்டி. அந்த தேங்காய் பால் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நல்லா லூஸாக கொஞ்சம் மாவு பிசைஞ்சிக்கோங்க. இந்த லெவலுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து திரட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா உள்ளே வேகாது, ராகி மாவு வந்து உள்ளே வேகாது சீக்கிரத்தில். இந்த மாதிரி செம்மியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, அதுக்கப்புறம் இதை நல்லா திரட்டி விட்டுருங்க. திரட்டிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டோ, இல்லை ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷில் தேய்ச்சி விட்டுட்டோ, கடலெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இது பண்ணுங்கள். நல்லா வந்து தேங்காய் பாருங்கள், இன்னும் நிறைய போட்டுட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக வரும். ஸோ நான் 2 செஞ்சுருக்கேன் எனக்காகன்னு. ஸோ இது கூட வந்து தேங்காய் சட்னி இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல போன் ஸ்ட்ரென்த்து இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெனிஃபிட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.